என்ன எம்டியோட அப்பா அவ்வளோ பெரிய வீட்ல இருக்கிற இடத்தெல்லாம் விட்டுட்டு அவரோட சொந்த ரூமை விட்டுட்டு மொட்டை மாடியில உட்காந்து பேப்பர் படிக்கிறாரு. வீடு எவ்வளோ பெருசா இருந்தா என்ன லட்சுமி, அங்க எல்லாத்துக்கும் ஒரு தடுப்பு சுவர் இருக்கும். இங்க பார், ஏதாவது இருக்கா? விசாலமா, காத்தோட்டமா, இதை அனுபவிச்சுக்கிட்டே பேப்பர் படிக்கிறது, அப்படியே எழுந்து வாக் பண்றது, இதெல்லாம் ஒரு தனி சுகம் தானே. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் எம்டி அப்பா கிட்ட. ஆமா, என்ன திடீர்னு எம்டி அப்பா? ஐயாவோட பொண்ணு எம்டி ஆயிட்டால. ஐயாவுடைய பொண்ணு எம்டி ஆயிட்டா நான் எம்டி அப்பா ஆயிடுவேனா? இந்த லாஜிக் எனக்கு புரியலையேம்மா. இதுல லாஜிக் முக்கியம் இல்லைங்கய்யா, எனக்கு அதுல ஒரு சந்தோஷம். என் பொண்ணு எம்டின்னு வெளியில போய் பெருமையா தம்பட்டம் அடிச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. அத கேட்க ஆள் இல்லைன்னா மனசு சுருங்கிடும். அதனால உங்களை அப்படி கூப்பிட்டா என் பொண்ணை நினைச்சு நான் பெருமைப்படுற மாதிரி ஆயிடுதுல்ல. அதுக்குள்ள இப்படி ஒரு லாஜிக் வச்சிருக்கியா? ஆமாங்க ஐயா. லட்சுமி, சமீப காலமாவே கனமாவை நினைச்சு ரொம்ப மன உளைச்சல தான் இருந்தேன். அதை வெளியில காட்டிக்கல, தெரிஞ்சா நீங்கெல்லாம் கஷ்டப்படுவீங்கன்னு. இப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்க லட்சுமி, மனசும் உடம்பும். நீங்க எப்பவுமே அப்படித்தானே ஐயா. உங்களுக்குள்ள என்ன ஓடுதுன்னு யாராலையாவது என்னைக்காவது கண்டுபிடிச்சிட முடியுமா? மனசு ஒன்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், வாய் வேற ஒன்ன பேசிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்துல உங்க மூளைக்குள்ள ஒரு ராட்சத பலூன் பறந்துகிட்டே இருக்கும். ஒண்ணுக்கொண்ணு தொடர்பு இல்லாத மாதிரி இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அது கடைசியில தானேயா தெரியும். அப்படியா? எனக்கே தெரியாதுமா அதெல்லாம். இப்ப கூட அந்த ப்ராசஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு. எந்த ப்ராசஸ்? அது ஒண்ணும் இல்லம்மா, உன் அம்மா என்னை பத்தி அனலைஸ் பண்ணாலாம், அத பெருமையா சொல்லிட்டு இருக்கா. இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதானே இதெல்லாம்? அத கேளுமா. என்னம்மா? என்னம்மா அப்பாவை பத்தி அனலைஸ் பண்ண? வேண்டாம் எம்டி, கோல்டன் வேர்ட்ஸ் ஆர் நாட் ரிப்பீட்டட். ஓ அப்படியா? அப்ப வேண்டாம். அந்த தங்க வார்த்தைகளை நீங்க உங்களுக்குள்ளேயே தங்க வச்சுக்கோங்க, சரியா? ஓகே. மா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஒரு நாள் நீயே என்னை கூப்பிட்டு அன்னைக்கு அப்பாவை பத்தி நான் என்ன அனலைஸ் பண்ணேன்னு தெரியுமான்னு நீயே சொல்லல. சிந்து பைரவி படத்துல வந்த ஜனகராஜ் மாதிரி உன் தலை வெடிச்சிடுமா? அப்படி போடு. பாத்தியா லட்சுமி, என் பொண்ணு உன்னை பத்தி என்ன அனலைஸ் பண்ணி வச்சிருக்கான்னு. ஐயோ ஏண்டிமா, ஏன் இப்படி கேவலப்படுத்துற? இதெல்லாம் நம்ம தனியா பேசிக்கூடாதா? அப்போ தனியா பேச தயாராயிட்ட. பாத்தீங்களா? அதை விடுமா, ஆபீஸ்க்கு போலியா? போறேன்பா, கிளம்பிட்டேன். உங்க 2 பேர்கிட்டயும் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். சரி, வரட்டுமாப்பா? மா, போயிட்டு வரேன். அப்பா. என்னம்மா? எனக்கு ஒரு சின்ன ஆசைப்பா, கேட்கலாமா? கேளுடா. என்னையும் அம்மாவை விட்டியா வேற எங்க போய் கேட்க போற? கேளுடா. அதான்ப்பா கேக்குறேன். அப்பா, சின்ன வயசுல இருந்து நான் விரும்பினது, விரும்பாதது, நான் ஆசைப்பட்டது, ஆசைப்படாதது எல்லாத்தையும் தேடி தேடி நீங்க வாங்கி கொடுத்தீங்க. அதெல்லாம் என்னன்னு தெரியாமலேயே நான் சந்தோஷப்படுவேன். இப்ப கூட நான் எம்டி ஆகணும்னு ஆசைப்பட்டேன்.
எனக்குன்னு ஒரு கம்பெனியை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டேன். அத உங்ககிட்டயும் அம்மா கிட்டயும் சொன்னேன். இந்த வயசுலயும் என்ன குழந்தை மாதிரி தோள்ல தூக்கி போட்ட மாதிரி நான் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேத்துறீங்க. எனக்குன்னு ஒரு எம்டி சேர் கிடைச்சது. அதுக்கு ஒரு 3 கோடி ரூபாய் கிடைச்சது. அந்த எம்டி பதவிக்காக ஒரு வீடு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் நீங்க செஞ்சது. உங்களுக்கே தெரியாம சில விஷயங்களை அம்மா செஞ்சது. இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்கப்பா. இப்போ என்னோட ஆசை என்ன தெரியுமாப்பா? சொல்லுமா. நிறைவேற்றி வைப்பீங்களாப்பா? அம்மாவுக்கும் உங்களுக்கும் பின்னாடி என்னை எம்டி பதவியில உட்கார வைக்கிறதுக்கு ஒருத்தர் பணம் கொடுத்தாரே, 3 கோடி ரூபாய். இந்த வீடு கொடுத்தாரே, அந்த மனுஷனை நான் பார்க்கணும்பா. செய்வீங்களாப்பா? தப்பில்லைப்பா நான் கேட்டது. நீங்க என்ன வளர்த்தது அப்படித்தானப்பா? யாராவது நமக்கு ஒரு சின்ன உதவி பண்ணாலும் முதல்ல சொல்ல வேண்டியது நன்றின்னு சொல்லுவீங்களப்பா. அத நான் சொல்லணும்பா. அந்த ஒண்ணுதான்ப்பா நான் செய்யணும் அவருக்கு. ரொம்ப நேரம் வேண்டாம்ப்பா. நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லி கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்துட்டாலே போதும். அந்த சந்தோஷம் தான்ப்பா நான் எம்டி சீட்ல உட்கார்றதுக்கு. மா, சீக்கிரம் நாளை தள்ளி போடாம சீக்கிரமா முடியும். சரிம்மா. அப்படி தள்ளி போட்ட உனக்கு ஒரு விஷயம் தெரியும்ல? அப்பா சொல்லிருப்பாரே, எனக்கு அவரோட வீடு தெரியும், நானே போய் பார்த்துப்பேன். என்னம்மா, என்ன திடீர்னு இப்படி? இல்லப்பா, என்னோட ஆசை 3 பேருமா போய் சொல்லணும்னு. அதுக்கு தான்ப்பா சொல்றேன். ஏற்பாடு பண்ணுங்கப்பா. மா, ஏற்பாடு பண்ணு. நான் போயிட்டு வரேன். மே ஐ கம் இன் எம்டி? ஏ வாடா, இவர் வரதுக்கு பெர்மிஷன் வர கேட்கணும். கவிதா, நான் எவ்வளோ மரியாதையா எம்டின்னு கூப்பிட்டு பெர்மிஷன்லாம் கேட்டு வரேன். நீ என்னடானா அதே வாடா போடா. சரி சரி உட்கார். அப்புறம் சொல்லு, என்ன திடீர்னு இந்த பக்கம்? சும்மாதான், ஜஸ்ட் அ ஃப்ளையிங் விசிட். ஃப்ளையிங் விசிட் அப்படின்னா பறந்துக்கிட்டே வந்தியா? ஐயோ சிஸ்டர், போதும். கேஷுவல் விசிட். அப்படி சொல்லு. கேஷுவாலிட்டில இருந்து வரவன் தானே நீ? இதுக்கும் கவுண்டரா? அப்படி சொன்னா இப்படி, இப்படி சொன்னா அப்படி. பிரதர், யூ நோ ஒன் திங், எப்படி எப்படி சொன்னாலும் அப்படி அப்படி கவுண்டர் கொடுத்து என்கவுண்டர் பண்ணிடணும். இல்ல நம்மள காலி பண்ணிடுவாங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுது புரிஞ்சுது. புரிஞ்சா சரி. டேய்,
நியாயமா அண்ணன் தங்கச்சிக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். ஆனா இங்க எல்லாமே தலைகீழல நடக்குது. சரி சரி கவிதா விட. எப்படி போகுது வேலைலாம்? ஆட்டை குளிப்பாட்டி மஞ்சள் எல்லாம் தடவி கைத்துல கட்டி கூட்டிட்டு வந்து எல்லாரும் சேர்ந்து கழுத்து அறுத்து கூறு போட்டுட்டு ரத்தம் வருதான்னு பாக்க வந்தியா? என்ன பேசுற நீ? அம்மாவோட இடத்துல என் தங்கச்சி எவ்வளவு கம்பீரமா உட்காந்து நிர்வாகம் பண்றத பார்க்கலான்னு வந்தா ஆடு மஞ்சள் கழுத்து ரத்தம்னு எதையோ பேசிட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? ஐயோ அருண், போதும் போதும்னு இருக்கு இந்த 2 நாள்லயே. இதெல்லாம் அந்த கல்பனாவுக்கு தான்ப்பா ஒத்து வரும். தனக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயத்துல கல்பனா தி கிரேட். ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பாங்க எல்லாத்தையும். அதையும் மீறி அந்த குரல் இருக்கே, அதுவே எல்லாத்தையும் மிரட்டி வச்சிரும். என்ன பாரு, 2 நாளா உட்கார்ந்து அவங்க விட்டுட்டு போன இடத்துல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்தையும் உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் போக போக சரியாயிடும் கவிதா. இன்னும் கொஞ்ச நாள்ல கல்பனாவை எல்லாரும் மறந்துட்டு கவிதா த கிரேட்னு சொல்ற அளவுக்கு நீ தூக்கிட்டு ஓடுவ இந்த கம்பெனிய. அப்படிங்கிற? ஆமாமா. ஆமா, எதை வச்சு நீ இப்படி ஒரு முடிவுக்கு வந்த? உன்னோட சுபாவத்தை வச்சு, உன்கிட்ட இருக்கிற திறமைய வச்சு, வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு எங்களெல்லாம் நீ ஹேண்டில் பண்றத வச்சு. அப்படியா? சொல்ல நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்ன பத்தி. நீ ஒரு பிடிவாதக்காரி. நீ நினைச்சதெல்லாம் செய்வ. நீ இப்படித்தானா? அது அப்படிதான். யாருக்காகவும் நீ உன்னை மாத்திக்க மாட்ட. இப்போ உங்களுக்காகலாம் நான் என்ன மாத்திக்கலையா? இது மாற்றம் இல்ல கவிதா. காலம் நம்மை வழி நடத்தும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி காலத்தோட கட்டளை நீ இங்க வந்து உட்காரணும்னு, அதுக்கு நீ கட்டுப்பட்டிருக்க. 2வது, ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணும்போது நீ எதுவுமே பேச மாட்ட. மத்தவங்களை பேச விட்டு அமைதியா கேப்ப. அவங்க பேசுறதுல பாதி விஷயம் ஏற்கனவே உனக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரியாத மாதிரியே எங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த விஷயத்த நாங்க எப்படி பார்க்கறோம்னு தெரிஞ்சுக்குவ. இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உன் முடிவை தான் நீ அமல்படுத்துவ. அதுவும் எங்க மனசெல்லாம் ஹர்ட் பண்ணாம. இதுதான் உன்னுடைய பலம். இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், நீ ஜெயிச்சு முதல் இடத்துக்கு வந்து நிப்பன்னு. ஆனா நான் பார்த்த வரைக்கும் தொழில் ரீதியா கல்பனா மேடம் எல்லாரையும் சமாளிச்சிருக்காங்க. தன்னோட புத்திசாலித்தனத்தால பல பேரை வீழ்த்திருக்காங்க. ஆனா அதே நேரத்துல நிரந்தரமா ஒரு எதிரிய சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. அப்படியா? யார் அது? ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அவங்கள மட்டும் எதுவும் இவங்களால செய்ய முடியல. பல நேரங்கள்ல தொழில் போட்டியில அவங்க கிட்ட தோத்துருக்காங்க. அப்போ உனக்கு வேலை அதிகமா இருக்குன்னு சொல்லு. அவங்க விட்ட இடத்த நீ பிடி. ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷனை ஒண்ணும் இல்லாம பண்ணு. தொழில் போட்டியில போராட்டமும் தந்திரமும் தான் முக்கியம். பாப்போம். நீ வந்ததுக்கு ஒரு கருத்தை சொல்லி எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை ஊட்டியிருக்க. சரி வா, கொஞ்ச நேரம் இதெல்லாத்தையும் மறந்துட்டு நல்ல ஹோட்டலுக்கு போய் லஞ்ச் சாப்பிடலாம். முடிச்சிட்டு உன்னை இங்க வந்து டிராப் பண்றேன். அப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். ஓகே? ஓகே. எஸ் மேடம், உங்களை பார்க்க
ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டி கணேஷ் சார் வந்திருக்காரு. வர சொல்லுங்க. ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், கம் இன். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். பொக்கே. ம். ஸ்னேகா, பொக்கே. ம். ஸ்னேகா, இன்னைக்கு இந்த ஆஃபீஸ்க்கு நீங்கள் எம்டி. ஆனால் நான் உங்களோட பழைய எம்டி. நிர்வாகம்னா என்ன, அதை நடத்துறது எப்படி அப்படிங்கிற பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுத்ததே நான் தான். சரி, வளர்ந்துட்டீங்க. தனியாக கம்பெனிலாம் ஆரம்பித்து வேற ஒரு உயரத்துக்கு போயிட்டீங்க. சரி, வாழ்த்து சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன். ஆனால் இவ்வளோ கேவலமா என்னை அவமானப்படுத்துகிற அளவுக்கு நாகரிகம் இல்லாமல் நீங்கள் நடந்துப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஷட் அப். என்ன சொன்னீங்க? நாகரிகமா? Do you know the meaning of that word? நாகரிகம்? என்ன சார், சத்தத்தையே காணோம்? நாகரிகங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? என்ன மிஸ்டர் கணேஷ், பேசாம நிக்கிறீங்க? பேசுங்க. தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியும் உங்களுக்கு? உங்க ஆபீஸ் ஸ்டாஃப உங்க சொந்த பகையை தீக்கிறதுக்கு கருவியா பயன்படுத்திக்க தெரியும். ஜெயிச்சுட்டு வந்து கொடுத்த உடனே இந்த ஆபீஸ்லயே நான் நம்புறது 2 பேரை தான். ஒன்னு நீங்க, இன்னொன்னு யாருன்னு சொல்ல மாட்டேன்னு இப்படி வார்த்தைகளால ஜாலம் போட்டு மயக்கி வைக்கிறது. இதானே உங்களுக்கு தெரிஞ்ச நாகரீகம்? ஸ்னேகா, நான் நடந்து முடிஞ்ச சம்பவங்களை பற்றி இப்போ பேச வரல. அதை நினைவுபடுத்தி பார்க்கணுன்ற எண்ணமும் இல்லை. சரியோ தவறோ அதெல்லாம் முடிஞ்சு போன நிகழ்வுகள். கடந்த காலத்தை கிளறி பார்த்தா சில நேரங்கள் சந்தோஷமாக இருக்கும், பல நேரங்களில் துர்நாற்றம் வீசும். நான் வந்தது விஷ் பண்ணேன். அதோட போயிருந்தா நானும் இந்த பேச்சை எல்லாம் பேசியிருக்க வேண்டிய அவசியமும் இல்ல, நீங்களும் கேட்டிருக்க வேண்டிய அவசியமும் இல்ல. நீங்கள் புதுசாக எம்டி ஆயிருக்கீங்க. அந்த பதவி சுகத்தில் எல்லாருக்கிட்டையும் இப்படி நடந்துக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொன்னேன். நான் ஒன்னும் குழந்தை இல்ல மிஸ்டர் கணேஷ். நெருப்புன்னு தெரியாம விரல வைக்கிறதுக்கு, வெள்ளம்னு தெரியாம நீச்சல் பழகிறதுக்கு, யார் யார்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நீங்க சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்ல. கத்துக்க வேண்டியவனே வாத்தியார் வேஷம் போட்டு கத்து கொடுக்க நினைக்கிறது முட்டாள்தனம். அப்போ என்ன முட்டாள்ன்றீங்க? அத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. வார்த்தைகளை கொட்டாதீங்க ஸ்னேகா, அள்ள முடியாது. நாளைக்கு நீங்களும் நானும் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட மீட்டிங்கில் சந்திக்க வேண்டி வரலாம். அப்போ சும்மா சிரிச்சுக்கிட்டு ஹாய் சொல்றதுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் வச்சுக்கோங்க. யார்கிட்டயும் பல்லி இழிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு அளவு உண்டு ஸ்னேகா, அகம்பாவத்துக்கும் உண்டு. பாவத்துக்கே அளவில்ல, இதுல அகம்பாவத்துக்கு என்ன சார் அளவு? போங்க மிஸ்டர் கணேஷ். புத்தி சொல்றதை விட்டுட்டு புத்தியோட நடந்துக்கோங்க.
எனக்கு ஒரு எதிரி தான் இருந்தா இது வரைக்கும். அது உனக்கே தெரியும். கல்பனா. அவ எங்க அப்பாவோட எதிரி. அதுக்கப்புறம் தான் எனக்கு. ஆனா நீ என்னோட நேரடி எதிரி ஆயிட்ட. ஆஹா, என்ன பண்ணுவீங்க? கொன்னுடுவீங்களா? கிரஷ் பண்ணிடுவேன். நான் ஜல்லிக்கல் இல்ல சார், சரளக்கல்லு. குத்திடும், பார்த்து நடந்துக்கோங்க. இனி எங்கேயும் என்ன பார்க்காத மாதிரி நடந்துக்கோங்க. கெட் லாஸ்ட்.